நான் ஷேக் மொய்தீன், சீனியர் physiotherapist. பொதுவாக எங்கே பார்த்தாலும் மாரத்தான் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். மாரத்தானில் வந்து நம்ம ஓடலாமா, இல்லை ஓடுனா ஏதாவது கை கால் வலிக்குமா, நாளைக்கு டியூட்டி போக முடியுமாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆஸ் ஏ physiotherapist சில டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ப்ராப்பராக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், அந்த மாரத்தானை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 1, ப்ராப்பர் ஷூஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வேர் பண்ணணும். இந்த ஷூஸில் அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு ஆப்டான சைஸ்ங்கிற பார்க்கணும். நம்மளுக்கு ஆப்டான சைஸ்னா கரெக்டான லேஸை வந்து டைட்டாக வந்து என்ன செய்யணும், டைட் பண்ணிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணணும்னு சொன்னால் எங்கேயும் ஃபால் டவுன் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, நம்ம வேர் பண்ணக்கூடிய கிளாத் ரொம்ப லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக போட்டு பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் வராமல் நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீ கிளாத்தை வந்து என்ன செய்யணும் சொன்னால் பண்ணணும். ஓவர் டைட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நம்பர் 3, நம்ம பொதுவாக வந்து நம்ம ஓடணும்னு ஆசைப்படுவோம். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு டீஹைட்ரேஷன், அதாவது வாட்டர் கண்டென்ட் உடம்புல கம்மியாகி நம்ம வந்து சில நேரத்தில் வந்து மயக்கம் போட்டு விழக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஓடுறதுக்கு முன்னாடியும் சரி, ஓடுறப்பையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து குடிச்சுக்கிறது நல்லது. அப்படி தண்ணி குடிக்கும்போது அந்த நம்ம இழக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை நம்ம மேனேஜ் பண்ண சான்சஸ் இருக்கு. இதனால நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். நம்பர் 4, நம்ம மாரத்தான்ல உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 weeks முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி சில எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து நம்ம ஸ்லோ வாக் வந்து அப் டு 1 kilometer வரையும் பண்ணணும். அந்த 4 to ஒரு 5 days or 6 days வரையும் ஸ்லோ ரன் வந்து போகணும். ஸ்லோ ரன்னிங் வந்து ஒரு 2 to 3 kilometer வரையும் போகலாம். செகண்ட் வீக் 3 kilometer to 5 kilometer நம்ம ரெகுலராக வந்து வீக்லி 3 ஆகுது என்னன்னு சொன்னால் அந்த 5 kilometer அச்சீவ் பண்ற அளவுக்கு நம்ம ரன்னிங் வந்து போகணும். தேர்ட் வீக்ல 5 kilometerல இருந்து ஒவ்வொருட எபிலிட்டியை பொறுத்து நம்ம என்ன செய்யணும்னா எவ்வளவு நாள் நம்ம வந்து ஓடலாம். இது மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும்னு சொன்னா மாரத்தான்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கும். ஓகேங்களா. நம்பர் 5, நிறைய பேத்துக்கு என்னன்னு சொன்னா அந்த மாரத்தான்ல ஓடிட்டு இருக்கிறப்ப சில நேரத்துல வந்து டயர்ட் ஆகும். சில பேத்துக்கு வந்து மூச்சு திணறல் வரும். அது மாதிரி சமயத்துல பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் டீமோ மெடிக்கல் எமர்ஜென்சி டீமையும் நம்ம வந்து அணுகி அந்த ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்றது நல்லது. எதுவுமே இல்லாம நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னா அதுலயும் நம்ம சில காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய பேத்துக்கு மாரத்தான்ல ஓடணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனால ஓடுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். உதாரணத்துக்கு சுகர் பேஷண்ட், ஆஸ்துமா பேஷண்ட், கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஓடலாமாங்கிற மாதிரி இருக்கும். சுகர் பேஷண்ட் எப்பயுமே ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க சுகர் லெவல் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்றது நல்லது. ரெண்டாவது வந்து ஆஸ்துமா பேஷண்ட் சில ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். என்னன்னு சொன்னா மாஸ்க் வேர் பண்ணிக்கலாம், டஸ்ட் அலர்ஜிக்காக. இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாக வந்து ஓடுறப்ப ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்ததாக கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன சொன்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் கேட்டு போறது நல்லது. சில சிஏபிஜி பண்ணவங்க கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் நிறைய மாரத்தான்ல கலந்துக்கிட்டு அச்சீவ் பண்ணதெல்லாம் நமக்கு வந்து நிறைய ஹிஸ்டரி வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த கன்சல்டன்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்டுட்டு நம்ம வந்து இந்த மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா சில எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சா கூட அந்த மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி சில வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிச்சுட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம உடனே வந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பாடுல அது மாதிரி இறங்காம கூல் டவுன் எக்ஸசைஸ் சில பயிற்சிகள் வந்து பண்ணிட்டு நம்ம பண்ணணும்னு சொன்னா பெட்டரா இருக்கும். எந்த பின் விளைவுகளும் இல்லாம இருக்கும். ஃபைனலா நம்ம எல்லாருமே இந்த 5 kilometer, 10 kilometer, 21 kilometerலாம் ஓடி பண்ணணும். ஆனா எல்லாருமே வின் பண்ணணும், வின்னரா நம்ம நினைக்க வேணாம். எல்லாருமே அந்த கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணக்கூடிய அச்சீவரா வந்து நம்ம வந்து மாறணும். இது தொடர் ஓட்டம், அன்னைக்கு ஒரு நாளைக்காக மட்டும் இல்ல, இது விழிப்புணர்வுக்காக ஒரு நாள் ஓடக்கூடியது. நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம எல்லா நாளுமே ஓடக்கூடிய நபரா இருக்கணும். நாம் உடம்பு ஆரோக்கியமா பார்ப்போம், நாம் அச்சீவரா வந்து நம்ம வந்து மாறுவோம். தேங்க்யூ.